ஹாய்ப்பா. இல்ல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? செவ்வாய்க்கிழமை காலையில 5:45க்குலாம் எந்திரிச்சாச்சுப்பா. எந்திரிச்சதும் மலை மேல இருக்க முருகருக்கு ஒரு சல்யூட்ட வச்சாச்சு. இனிமே கல்பனாக்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9:00லிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். ஏன்னா ஸ்கூல் டைம் மாரியே வச்சுட்டாங்க. அதனால நம்ம வந்து காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு சமைச்சு குடுக்கணும். அது சமைச்சு குடுக்குறது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியாவும் சமைச்சு குடுக்கணும்ப்பா. சரி அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே ஹெல்த்தியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபிலாம் வரும் பாருங்க. பார்த்துட்டு உங்க ஆதரவு குடுங்க. நேத்து நைட்டே நான் வந்து வெள்ள கொண்டைக்கடலை, அரிசி எல்லாம் ஊற வச்சு தான் படுத்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள கொண்டைக்கடலை, உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே கறி குழம்பு மாரி பெரட்டிட்டு, சாப்பாட சூடா வடிச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு குழம்ப வந்து ஊத்தி நல்லா கிளறி, அத தொட்டு சாப்பிடுறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு குடுத்துட்டேன். சரி குழம்பு வந்து விசில் அடங்குறதுக்குள்ள வாசல்ல கழுவி கோலம் போட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு, கோலம் போட்டு வந்து குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா கம 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 கமன்னு வாசமா இருந்தது. ஒரே கல்லுல 2 மாங்காய் மாரி சாப்பாட்டுக்கு இதே குழம்பு, காலைல பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்கும் இதே குழம்பு ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள தயிரும் துவை வச்சாச்சு. அடுப்பு திட்டி எல்லாமே பல பல பலன்னு வேலையை முடிச்சுட்டு, நானும் கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம்னு சொல்லி சுக்கு காப்பி போட்டு குடிச்சிட்டு அதுக்குள்ள கல்பனா ரெடியாகி வந்ததும் தோசை ஊத்தி குழம்பு வச்சு குடுத்துட்டேன். ஐயையோ! ஆள விடுறா சாமி, இன்னும் 3 நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடுத்துட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு விட்டுட்டப்பா. ஓகேங்க.